ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என் ஃபேமிலியோட ஒரு வாட்டி கொடைக்கானலுக்கு ட்ரிப்புக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு ஒரு ஸ்டீப்பான ஒரு பகுதி, இப்படி இறக்கமான ஒரு பகுதி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ நான் கார் ஓட்டிக்கிட்டே என்ன பண்ணுறேன், அந்த வீடியோ எடுக்கிறேன். தப்பு பண்ணேன் அப்படின்னா, ரோட்டை பார்க்காம நான் கேமராவை பார்த்துக்கிட்டே கார் ஓட்டின பாருங்க. ஒரு 2 செகண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கார் ரோட்லேருந்து அப்படியே ஒரு பள்ளத்து ஒரு இதில் வந்து பாதி 2 வீல் வந்து இறங்கிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி பள்ளம். நாங்கள் அசையவே இல்லை. அங்கே இருக்கவங்களாம் வந்த உடனே அந்த காரை இந்த சைடு கொஞ்சம் பிடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வெளியே வந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா அண்ணிலாம் வெளியே வந்தாங்க. ஒரு 2 செகண்ட் தான். அந்த 2 செகண்டில் ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே போய் நாங்கள் சிக்கிக்கொண்டோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய போராட்டம் நமக்குள்ள இருக்கு. வசனம் சொல்றது, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டுட்டு இருக்கிறான். ஒரு கேர்லெஸ் மொமெண்ட் தான், ஒரு ராங் ரிலேஷன்ஷிப் தான், ஒரு தவறான ஒரு உறவுக்குள்ள நம்ம சிக்கி கொண்டாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல நமக்கு ஒரு கரிசனை இல்லாமல் அலட்சியமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துற விதம், இது எல்லாமே நம்மை ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போய் விட்டுடும்.